நான் எனக்கு எதுவுமே புரியல. வீட்டுக்கு போன் போட்டா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணிட்டியே, என்னமோ கொலை பண்ணிட்டா மாதிரி, என்னமோ தப்பு பண்ணிட்டா மாதிரி அப்படி பார்க்குறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, என் உணர்வை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியல. அன்றைக்கு என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதாய் உணர்ந்தேன். அடுத்த கட்டத்திற்கு இனிமேல் நான் எப்படி வாழ வேண்டும் என்று திருக்குர்ஆனை படித்து வைத்திருந்தேனே, ஹதீஸ்களை படித்து வைத்திருந்தேனே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை புரிந்து வைத்திருந்தேனே, அதன்படி நடப்பது என்று முடிவெடுத்துக் கொண்டேன். கணவன் மனைவி நாங்க 2 பேர் இருக்கிறோம். எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டெல்லாம் வரும், அப்பப்போ வரும். பேசிக்க மாட்டோம், ரொம்ப கோபப்படுவோம். அப்புறம் யாராவது ஒருத்தர் சமாதானப்படுத்திக்குவோம். ஆனால் இப்படியே வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற இளைஞர்கள் அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க சண்டை போட மாட்டேங்கிறான். போட்டான்னா சண்டை டாப் சண்டையா இருக்குது. சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. 6 மாசமா பேசலன்றாங்க மனைவி கணவன். 10 மாசமா பேசலங்கிறாங்க சில பேர். 1 வருஷம் 2 வருஷமா நாங்க பேசிக்கிறது இல்லைங்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிறாங்களாம். அது எப்படியோ தெரியல. பேசிக்கவே மாட்டேங்கிறாங்களாம். அந்த அளவுக்கு மூணு இருக்கிறாங்க. இந்த சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற வாய்ப்பு வருது. என்கிட்ட சிகிச்சைக்கு வர்றாங்களே, அப்ப இப்பெல்லாம் நான் முதல்ல எல்லாம் விஞ்ஞான ரீதியா சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்ப என்ன தெரியுமா சொல்றேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ் ஒன்று சொல்லி அனுப்பிடுறேன். சிம்பிளா என்னன்னா, கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன பேசினாலும் சமாதானம் ஆக முடியல. குறை தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்படித்தான் மாத்துறதுன்னு தெரியல. பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு இருக்கிறான்னு புருஷன் கவலைப்படுறாரு, புருஷன் கோச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பொண்டாட்டி கவலைப்படுறாங்க. சமாதானம் ஆக முடியல. எப்படி தொடங்குறதுன்னு தெரியலன்னு வர்றாங்க. நான் அந்த ஹதீஸை சொல்றேன் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டியே தீர்வது என்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் 2 பேர். நிறைய பேர் தெரிஞ்சாங்க. அதுல 2 பேர் சீனியர் மோஸ்ட் மாவீரர்கள். அந்த 2 பேரும் வாழை கையில எடுத்து வாழை கீழவே வைக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரசூலுல்லாஹ்வை வெட்டியே தீர்றதுன்னு முடிவாகி இருக்கிறான். இதை அப்படியே மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திக்கங்க. இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாரு, இவங்களை பத்தி இறைவன்கிட்ட துவா கேட்கிறாராம். அந்த 2 பேர்ல ஒருத்தரையாவது எப்படியாவது இஸ்லாத்துல சேர்த்துரு. இந்த காட்சியை சும்மா சொன்னா புரியாது. மணக்கண் முன்னால கொண்டாடுன்னு பாருங்க. வெட்டுறேன்னு வாள் எடுத்துக்கிட்டு திரிகிறானா 2 பேர். அவங்க திரியறது உண்மை. அவங்கள 2 பேர்ல ஒருத்தனை இஸ்லாத்துக்கு கூடுன்னு இவர் கேட்பாராம். அவனும் கொடுப்பானாம் இறைவன். இவரும் கேட்பாராம். இது ஒரு பெரிய அதிசயமா தெரியல உங்களுக்கு. ஆனால் துவா செய்வதனுடைய பலத்தை மனித சமூகத்திற்கு காட்டுவதற்கு இறைவன் எடுத்து செய்த ஏற்பாடு இல்லையா இது? அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவன், கண்டா வெட்டிடுவான், கண்டதுண்டமா வெட்டிடுவான். அதுவும் பிளான் பண்ணிக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து வெட்டலாம், தனியா போய் வெட்டினா கேஸ் ஆகி போயிருமன்ற மாதிரி. அந்த இனத்தவர், அவங்க குலத்தவர் நம்ம பகைச்சுக்குவாங்கன்னு எல்லாருமா போய் ஆளாளுக்கு ஒரு துண்டு போட்டுருவோம் அந்த ஆளை அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு இருந்த அந்த 2 பேர்ல ஒருத்தனை